எங்கள் வீட்டுக்கு வேல் வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட்டு வேல் அபிஷேகம் பண்ணுறேன். சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு நைவேத்தியமாக பால் வச்சு படைச்சிருந்தேன். இப்போ வேலுக்கு வந்து 3 பொருளால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், சந்தனம், அப்புறம் குங்குமம், இந்த 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம இந்த சத்திரி நீர், சந்தனம், குங்குமம் 3 வச்சுட்டு இந்த மாதிரி தீபாராதனை காட்டணும். எல்லா அபிஷேகம் முடிச்சதுக்கப்புறமாங்க இறுதியாக நம்ம தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவிட்டு நம்ம வேலை அலங்காரம் பண்ணி பச்சரிசி ஒரு டம்ளர் அல்லது ஒரு கிண்ணத்தில் பச்சரிசியில் வேலை வந்து வச்சு வேலுக்கு பூ வச்சு வழிபாடு பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து தீர்த்தமாக வீட்டுக்கு தெளிச்சிக்கலாம், இல்லை செடிகளுக்கு ஊற்றிடுங்க. அப்புறமா வேல் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா வெற்றிலை தீபம் முருகனுக்கு ஏற்றி திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு.